ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மொபைலில் ஒரு 3 செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். ஃபஸ்ட்டு செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கால் பேசிக்கிட்டே இருப்போம். இந்த சைடில் இருக்கக்கூடிய பவர் பட்டன் அழுத்துறப்போ கால் கட் ஆகிடும். என்னோட ஃப்ரெண்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பவர் பட்டன் ப்ராப்ளம் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அந்த பவர் பட்டன் வந்து ஆன் ஆகிடும். கால் பேசிக்கிட்டே இருப்பான், சடனாக கால் கட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி கால் பேசிகிட்டே இருக்கும்போது இந்த பவர் பட்டன் அழுத்தினா கால் கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செட்டிங்ஸ் மாற்றணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், அது எப்படி கட் ஆகுது அப்படின்றத. இப்போ கால் வந்து போயிட்டுருக்கு பாருங்கள். இப்போ நான் பவர் பட்டன் அழுத்தினோடனே கட் ஆகிடும். பார்த்தீங்களா, கட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பவர் பட்டன் அழுத்துறப்போ ஸ்க்ரீன் லாக் ஆகணும், அதாவது கால் கட் ஆகக்கூடாது அப்படின்னா இப்போ நான் அந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கலாம். செட்டிங்ஸில் போயிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இது ஓப்போ மொபைலுக்கான இது செட்டிங்ஸ். இது மற்ற மொபைல்ஸில் இது இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஆக்சசிபிலிட்டி அண்ட் கன்வீனியன்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆக்சசிபிலிட்டி இருக்குல்ல, அதை நான் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பாருங்கள், ப்ரெஸ் பவர் பட்டன் டு எண்ட் கால் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இது எனபிளில் இருக்குது. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மொபைலில் நம்ம கால் பேசும்போது பவர் பட்டன் அழுத்துறப்ப கால் கட் ஆகாது. அதுக்கான ஆப்ஷன் தான் இது. இப்போ நான் திரும்பவும் உங்களுக்கு கால் பண்ணி காட்டுறேன். கால் போகுதா, அட்டன் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ பவர் பட்டன் அழுத்துறேன், ஸ்க்ரீன் மட்டும் தான் லாக் ஆகிருக்கு, ஆனால் கால் கட் ஆகலை. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து ரெண்டாவது ஒரு செட்டிங்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்லாம் நம்ம பழைய மொபைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணாவே நம்மளுக்கு பவர் ஆஃப் காட்டும். ஆனால் இப்போ அந்த மாதிரி காட்டுறதில்ல, வாய்ஸ் சர்ச் இன்ஜின் தான் காட்டுது. இப்போ இந்த பவர் பட்டன் அழுத்துறப்போ நமக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் வர்றதுக்கு என்ன செட்டிங்ஸ் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம இப்போ வரக்கூடிய மொபைல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பவர் பட்டனையும் அந்த வால்யூம் அப் பட்டனு இல்லைனா பவர் பட்டன் வால்யூம் டவுன் பட்டன் அழுத்தினா தான் அந்த சுவிட்ச் ஆஃப்கான அந்த ஆப்ஷனே காட்டும். இப்போ இந்த மொபைலுக்கு, ஓப்போ மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் பட்டன் வால்யூம் அப் பட்டன் அழுத்துற மட்டும் தான் வருங்க, சுவிட்ச் ஆஃப்கான அந்த ஆப்ஷன் காட்டுது. இப்போ இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அதாவது பவர் பட்டன் அழுத்துறப்பவே சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு நம்ம செட்டிங்ஸ் போய் நம்ம போனோம்ல, அதே மாதிரி தான் இப்போ அந்த செகண்ட் ஆப்ஷனுக்கும் போக போகிறோம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கிறேன். செட்டிங்ஸில் போய்ட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன். அதே ஆக்சசிபிலிட்டி அண்ட் கன்வீனியன்ஸ் இருக்குல்ல, அதை தான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆக்சசிபிலிட்டி ஃபஸ்ட்டு நம்ம போகணும், அதில் போகக்கூடாது. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் த பவர் பட்டன். அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் அசிஸ்டன்ட் இருக்கும், அது இல்லை. இப்போ நம்ம மாற்ற போகிறோம் அதை. இப்போ பாருங்கள், இதில் பவர் மெனு வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த பவர் மெனு கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ பாருங்கள், இப்போ இந்த பவர் பட்டன் தான் நான் கிளிக் பண்ணப்போ ஒரே ஒரு பட்டன் தான் நான் அழுத்த போகிறேன். அழுத்தின உடனே உங்களுக்கு சுவிட்ச் ஆஃப் மோட் வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ இது ரெண்டாவது செட்டிங்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் வந்து நம்ம அழுத்துறப்போ கால் கட் ஆகிறதும், பவர் பட்டன் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணுறப்போ அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணுற அந்த ஆப்ஷனும் 2 ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ இது வந்து நம்ம ஆக்சசிபிலிட்டி அண்ட் கன்வீனியன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போய் போனோம். இது எல்லா மொபைல்லையும் இது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அப்போ நம்ம எப்படி சர்ச் பண்ணணும், செட்டிங்ஸில் போய்ட்டு எப்படி சர்ச் பண்ணால் இந்த ஆப்ஷன் வரும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் காட்டும். இப்போ எல்லா மொபைல்லையும் இந்த மாதிரி இங்கே சர்ச் பண்ணிங்கன்னா வருதான்னு பாருங்கள். இப்போ அதே மாதிரியே செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கிறேன். செட்டிங்ஸ் அழுத்திட்டு மேலே சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் PRESS அதை டைப் பண்ணுறேன். டைப் பண்ணுறப்ப பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் ப்ரெஸ் பவர் பட்டன் டு எண்ட் கால் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ப்ரெஸ் பவர் பட்டன் டு எண்ட் கால், இது எனபிளில் இருக்கும். நம்ம இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் அந்த பவர் பட்டன் அழுத்துறப்போ கால் கட் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கான ஆப்ஷன் இது. அதே அந்த சர்ச் பாரில் ப்ரெஸ் திரும்பியும் அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுறப்ப பாருங்கள், மூணாவது ஆப்ஷன் ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு த பவர் பட்டன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணுறப்போ டிஜிட்டல் அசிஸ்டன்ட் இருக்கும், அதை நம்ம பவர் மெனுவாக நம்ம மாற்றிக்கலாம். அதை மாற்றுறப்போ நம்ம பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணுறப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணுற அந்த ஆப்ஷன் காட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணியும் நம்மளுடைய அந்த ஆப்ஷனை நம்ம தேடி எடுத்துக்கலாம். ஒருவேளை அந்த ஆக்சசிபிலிட்டி அண்ட் கன்வீனியன்ஸ் எல்லா மொபைல்லையும் அதே ஆப்ஷன் இருக்குமான்னு தெரியாது. அதனால் இந்த மாதிரி சர்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஆப்ஷன் காட்டும். இதில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்போ நம்ம 3வது செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கரண்ட் இல்லாத சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி லேம்பை காட்டிலும் நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய டார்ச் லைட் தான் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ இந்த டார்ச் லைட்டில் இருக்கக்கூடிய பிரைட்னஸை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா. இப்போ ஒரு வேளை நம்மளுக்கு மொபைலில் சார்ஜ் கம்மியாக இருக்குது, ஆனால் நான் டார்ச் லைட் வேணும் எனக்கு அப்படின்றப்போ அந்த டார்ச் லைட்டோட
பவரை நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு பேட்டரி ரொம்ப நேரத்துக்கு வரும். சரிங்களா? ஒரு எமர்ஜென்சி டைமில் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ டார்ச் லைட் இருக்குது பார்த்தீங்களா? இதில் பாருங்கள், இது டார்ச் லைட்டு. இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், சாதாரணமாக இப்படி அழுத்தினா டார்ச் லைட் எரியும். தெரியுதுங்களா? ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, லாங் ப்ரெஸ் பண்ணி இதை லாங் ப்ரெஸ் பண்ணால் வந்துச்சு பார்த்தீங்களா? இதை பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது இதிலே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டோம்னா அது ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், நம்மளுக்கு எங்கே பவர் வேணுமோ அந்த இடத்துல நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? இதுதான் தேர்ட் ஒன் சீக்ரெட். இது இந்த 3 செட்டிங்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு 3 செட்டிங்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்கள் நம்மளுடைய சேனலில் வரும். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் வீடியோஸே போடலை, ரொம்ப மன்னிச்சிடுங்க. இனிமேல் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. பாய்.